நண்பர்கள் அனைவருக்கும் ஈசன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி முக்கியமா யாசுவா மேசியா என்ற கும்பல் வந்து தீர்க்கதரிசி பிரன்காமை வந்து அவர் 16 வயதில் மேடா அவருடைய முதல் மனைவி இறந்த பிறகு கட்டுகிற அந்த 2வது மனைவிய 16 வயசுலயே வந்து அவங்க விருப்பம் இல்லாம போர்ஸ் பண்ணதா அந்த டேனியல் என்ற தம்பி வந்து ஒரு சொல்றாப்ல. அதை நீங்க காணொலியில பார்த்துட்டு வந்துருங்க. My father forced my mother against her will அப்படின்னு எழுது. அதாவது என் அம்மா காணொலியில பார்த்திருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு, 16 வயசுல பலவந்தம் பண்ணிட்டாரு, போர்ஸ் பண்ணிட்டாரு. என்னுடைய அம்மாக்கு விருப்பம் இல்லாம அவர் இப்படி பண்ணிட்டதாக ரெபேக்கா வந்து ஆர்டிக்கல் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல்ல இத்தகைய குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஆதாரமா சொல்றாரு. இதை நாம வந்து போன் பண்ணி அவர்கிட்ட கேட்டோம். பிரதர், நீங்க வந்து கொடுங்க, யாரு நாங்க சரியா சொன்னா எந்த காரியமா இருந்தாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நெட்டுல எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். எங்கேயுமே கிடைக்கல அந்த ஆதாரமே. பாத்தீங்கன்னா 2வது, அப்ப அமெரிக்கால அவங்க ஃபேமிலி மெம்பருங்கள்ட்ட இது மாதிரி ஒரு சம்பவமே கேள்விப்படலை அப்படிங்கிறாங்க. ஆதாரம் சொல்லுகிற நபர் தான் இது வந்து இங்க இருக்கு அப்படின்னு வந்து கொடுக்கணும். அப்ப வந்து இவர் ஆதாரமே இன்ன வரைக்கும் தர மாட்டேங்கிறாரு. இது வந்து முதல் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தானிய துரோகம். இது எவ்வளவு ஒரு பாருங்க, எவ்வளவு ஒரு தூசணா. 2வது, நாம இதை வந்து எப்படி இன்னும் நாம இதை முழுக்க முழுக்க பொய்யினதை நிரூபிக்கிறதுக்கு அடுத்து மேடா அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு வாங்க. ஆக மேடா வந்து பிறந்தது பாத்தீங்கன்னா 1919 பிறந்திருக்காங்க. அதாவது அவங்களுடைய முதல் மனைவி தீர்க்கதரிசியோட இங்க இருக்கக்கூட இந்த மீடா மெரி ப்ரோயிங்கக்கூடிய இந்த வேலைக்காரி எத்தனை வயசுனா 10ஆம் கிளாஸ் பிள்ளை. அதாவது நம்ம ஊர்ல 10ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு எத்தனை வயசு? 15 வயசு இல்லையா? 16 வயசு பிள்ளை. முதல் மனைவி போப் வந்து இறக்கிறப்ப மேடா அவர்களுக்கு வயது 18. இந்த பையன் வந்து அவர்களுக்கு வந்து என்ன வயசு, 16 வயசுல வந்து இது மாதிரி தவறு பண்ணிட்டதா சொல்றாப்ல. அதையும் வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா அடிபட்டு போகுது. முதல் மனைவி இறக்குறப்ப அவங்களுக்கு வயசு 18. அடுத்து அவங்களுக்கு எப்ப திருமணம் ஆகுது, அப்ப மேடாவுடைய வயசு என்ன அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ஸ்கிரீன்ல அதை பார்த்துட்டீங்கன்னா அதுவும் தெரியும் உங்களுக்கு. 22 வயசு, அதாவது 1941 மேடாக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகுறப்ப அவங்களுக்கு 22 வயசு. அப்புறம் பிறகு 3வது காரியம் ரெபேக்கா. இவர் வந்து ரெபேக்காவை என்ன சொல்றாருன்னா, வேலைக்காரியோட மகள் அந்த ரெபேக்கா தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை வந்து நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல. ரெபேக்கா எப்ப பிறக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல 1947 46 அப்படிங்கிறப்ப மேடாக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட 27 ஆயிடுதுங்க. 27 28 ஆயிடுது. அப்ப பாருங்க, முழுக்க முழுக்க ஒரு திரிக்கப்பட்ட, அதாவது இப்போ இன்னொன்னு பாருங்க, தீர்க்கதரிசி வந்து மேடா கிட்ட 2வது ப்ரொபோஸ் பண்றாங்க. வேலைக்காரியினிடத்தில் உன்னை நான் காதலிக்கிறேன். 2வது ப்ரொபோசல். அந்த வேலைக்காரியினுடைய பெயர் தான் மீடியா மெரி ப்ரோய். அப்படின்னு இவருடைய சொந்த பொய் குற்றச்சாட்டை சொல்றாரு. இதை நீங்க காணொலியில பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப தெரியும். இது மாதிரி பாருங்க, எவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை வந்து ஒரு ஆதாரமே இல்லாத இது வந்து சாத்தானுடைய முழுக்க முழுக்க ஒரு போய் ஆதாரம் கேட்டா கொடுக்க முடியல. பிறகு எதுக்கு இது மாதிரி அவதூறு பரப்பணும் அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம் என்ன? பொறாமை தான். யசுவா மேசியான்ற அந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்கன்னே தெரியல. தீர்க்கதரிசி செய்தி எவ்வளவு வளர்ந்து பெருகிட்டு இருக்கு. 4 நாளா கண்டிப்பா வளர்ந்து பெருகும். இவர்களை வந்து நாம பொய்ய நீங்க பரப்பாதீங்க, இதுக்கு ஆதாரத்தை கொடுங்க, இதெல்லாம் கேட்டு நமக்கு பிரயோஜனமே இல்லை. இவங்க போட்டிருக்க இந்த வீடியோ 3 வருடத்திற்கு முன்பா இருக்கட்டும், 2 வருடத்திற்கு முன்பா இருக்கட்டும், நாம அது தகுந்த ஆதாரம் கொடுக்காத வரையிலும் அது வந்து உயிர் உள்ளதான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம வந்து அந்த பொய்யை வந்து ஏற்றுக்கொண்டோம் தான் ஆதாரமாயிடும். புதுசா வர விசுவாசிகளுக்கு இது எந்த வகையிலும் பலவீனம் அடையக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த காணொலி போடுறேன். மற்றபடி இவர்களை நாம வந்து இவர்களுக்கு புத்தி சொல்றதோ, இவர்களை திருத்துவதோ,
இவர்கள் மீது கோபப்படுவது, எரிச்சல் படுவது, இவர்களை வன்மம் வைத்து இவர்களை ஏதாவது இழிவுபடுத்தணும், இந்த நோக்கமே நமக்கு கிடையாது. தேவன் நமக்கு அந்த வேலையை கொடுக்கல. இன்னும் இவர் நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காரு. அதை ஒவ்வொன்றா அடுத்த காணொலியில நாம ஒவ்வொன்றுக்கும் மறுப்பு தெரிவிச்சு ஆதாரத்தோட நான் காணொலி போடுறேன். நண்பர்கள், தீர்க்கதரிசி விசுவாசி, பிரன்காம் விசுவாசி நண்பர்கள், நம்முடைய சேனல் இது நான் ஒருபோதும் வியூஸ் போகணும் அந்த நோக்கத்தோட செய்யலை. நம்ம புது விசுவாசிகளுக்கு இது மாதிரி நிறைய பேர் செய்யலை. யாரும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு செய்யலை. காணொலியில முறை தீர்க்கதரிசியை இவ்வளோ நேரடியா அவதூறு பேசி பயங்கரமா அவன் இவன்னு பேசி போட்டிருக்க ஒரே ஒரு ஆள் இவங்க தான். இப்ப நாம அவருக்கு அலிஸ்தராஜையாக்கு வயசு 60க்கு மேல ஆகுது. இப்ப இந்த பையன் பேசுற மாதிரியே அவரை தாசி மனை அது இதுன்னு இப்படி ஒரு நாய், பேய், சாத்தான், பொய் சொல்றானுங்க அப்படின்னு நாம பேசுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால என்ன சாட்சி? நம்ம சத்தியத்துக்கு சாட்சியா இருக்குமா, இல்ல பைபிளுக்கு தான் சாட்சியா இருக்குமா, இல்ல இயேசுவை நம்ம உண்மையா நம்புறோம் வணங்குறோன்றதுக்கு சாட்சியா இருக்குமா? அந்த பையன் பேசுறத பாத்தீங்கன்னா அப்படியே கோபம், எரிச்சலோட ஒரு காலில் சுடுதண்ணியை ஊத்திட்டு என்னமோ தீர்க்கதரிசின்னா அப்படி அவ்வளோ குற்றச்சாட்டு, அவ்வளோ பொய் குற்றச்சாட்டு தான் எல்லாமே. இந்த பையன்கிட்ட போன் அடிச்சு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கே பதிலே சொல்லல, பிளாக் பண்ணிட்டாரு. எப்படிங்க தாவீது 500 மனைவி வச்சுக்கிட்டு 501 அடுத்தவனுடைய மனைவிய அவனையும் கொலை பண்ணி எடுத்துக்கிட்டாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு வேசித்தன விபச்சாரம் செய்த நபருடைய சங்கீத புஸ்தகத்தை நீங்க எப்படி வாசிக்கிறீங்க? இப்ப வேசித்தனத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டிருக்கீங்களா? அதை ஏத்துக்குவீங்களா? அப்படின்னா அதுக்கு அவர் பதிலே சொல்லவும் முடியாது. இவர் இல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமே சொல்ல முடியாது. அதனால தீர்க்கதரிசிய குறிச்சு பாருங்க, பாருங்க உலகத்துல உள்ள பெரிய பெரிய லாஸ்பான் அவர்லாம் நான் இயேசு 2000 வருடத்திற்கு முன்பா வாழ்ந்தாரு. அவர் அற்புத அடையாளம் செஞ்சாங்க, வச்சாங்க, அவர் மனதின் ரகசியத்தை அறிஞ்சாரு. அதெல்லாம் எல்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அது லைவ்ல எப்படி இருக்குன்றத யாருமே நம்ம பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல. இந்த ஜென்ரேஷனை தவிர மற்றவங்க யாருக்கும் இந்த காரிய தீர்க்கதரிசி மூலமா நான் பாக்குறேன் அப்படின்றத எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் டிஎல் ஆஸ்பான், தமிழ்நாட்டுல டிஜிஎஸ் தினகரன் இயேசுவை குறிச்சு அவரை விட இந்த கலிஸ்தராஜும் இவர்கள்லாம் அறிவிச்சுட்டாங்க. அவர்களுடைய வன்மத்துக்கு நாம ஒருபோதும் நாம பயப்பட போறவே கிடையாது. அவங்க என்ன வேணா பரப்பட்டும். ஆனா ஒரு நியாயம் இல்லாம, ஒரு ஆதாரம் இல்லாம சொல்றது பாரு எவ்வளவு அதை நம்ம விட முடியாது. நம்ம தகுந்த ஆதாரம் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இந்த காணொலி. நன்றி. அடுத்த காணொலியில பேசின ஒரு முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம தகர்க்கணும். அதுக்காக சில மறுப்பு தெரிவிச்சு நம்ம காணொலி போடணும். அது புதுசா வரக்கூடிய விசுவாசிகளுக்கு ஒரு உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் இந்த காணொலி நான் போடுறேன். நன்றி.